ஏன் இந்தியா இன்னமும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு முக்கிய காரணத்தை இன்றைக்கு கள்ளரின் உபதேச புரட்டல் கர்த்தரின் வார்த்தையை மிதிக்கிறது. இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தே சென்றது. இந்திய தேசம் இன்னும் இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டுகள் கடந்தே சென்றது. இந்திய தேசம் இன்னும் இயேசுவை அறியலையே. அலைபேசியம் கைபேசி வந்த 10 ஆண்டிற்குள் குடிசை வீட்டின் உள்ளேயும் கடந்தே சென்றதே. இணையதளத்தின் தாக்கங்கள் மிக குறுகிய காலத்தில் மக்கள் மனதை எட்டியதே, ஆளுகை செய்கின்றதே. ஆனால் நம் இயேசுவையோ நாம் செய்த பாவங்களுக்காய் ஜீவன் தந்து மீட்டவரை தேசம் அறியலையே. ஆனால் நம் இயேசுவையோ நாம் செய்த பாவங்களுக்காய் ஜீவன் தந்து மீட்டவரை தேசம் அறியலையே. அங்க டோக்கன் போட்டு தீர்க்க தரிசனம் கேட்கிறது உங்க ஊர்ல தான் நடக்குது. அன்றைக்கு தீர்க்கதரிசிய தேவன் வைத்திருந்ததை பழைய ஏற்பாட்டை சுருக்கி சொல்கிறேன். தேவ வழியிலிருந்து ஜனங்கள் திரும்பி போகும்போது இல்லை, மனங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, you are going away from God's word என்று எச்சரிக்கிறவன் அவன் ஒரு எக்காலம். இயேசு பிறப்பின் கொண்டாட்டங்கள், புத்தாண்டின் கொண்டாட்டங்கள், ஆண்டு முழுதும் விழா கோலம், பலனொன்றும் இல்லையே. ஆசீர்வாதம் கொட்டும் என்ற மலிந்து போன உபதேசங்கள் கேட்டு பழகும் மக்கள் கூட்டம் தேறிடவில்லையே. கிருபை காலம் இதுதானே, எந்த பாவம் செய்தாலும் கவலை ஒன்றும் வேண்டாமே என்றே சொல்கின்றனர். வேதம் காட்டும் வழி செல்ல ஆட்கள் யாரும் இங்கில்லை, வழி நடத்தும் போதகரும் மனம் போல் வாழ்கின்றனர். எங்கும் கள்ள உபதேசங்கள், போலி தீர்க்க தரிசனங்கள், தேவ பயமே அற்று போன பிரசங்க பீடங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள், கோடி செலவில் அலங்காரங்கள், பரிசுத்த வாழ்க்கையில்லா போலி கூட்டங்கள். சொல்லப்பட்ட சுவிசேஷங்கள் தென்னகத்தை கடந்திடவில்லை, வடதேசம் கரிசனை கொண்ட சபைகள் இல்லையே. சொல்லப்பட்ட இடங்களிலேயே மீண்டும் மீண்டும் கூட்டங்கள் வைத்து காணிக்கையில் மையம் கொண்டு செயல்படுகின்றனரே. 2000 ஆண்டுகள் கடந்தே சென்றது. இந்திய தேசம் இன்னும் இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டுகள் கடந்தே சென்றது. இந்திய தேசம் இன்னும் இயேசுவை அறியலையே. அலைபேசியம் கைபேசி வந்த 10 ஆண்டிற்குள் குடிசை வீட்டின் உள்ளேயும் கடந்தே சென்றதே. இணையதளத்தின் தாக்கங்கள் மிக குறுகிய காலத்தில் மக்கள் மனதை எட்டியதே, ஆளுகை செய்கின்றதே.
ஆனால் நம் இயேசுவையோ நாம் செய்த பாவங்களுக்காய் ஜீவன் தந்து மீட்டவரை தேசம் அறியலையே. ஆனால் நம் இயேசுவையோ நாம் செய்த பாவங்களுக்காய் ஜீவன் தந்து மீட்டவரை தேசம் அறியலையே.